ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஓல்டு ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸ் கிட்ட சொல்லும்போது, அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்ட்டிகுலராக எப்படி அப்ளை பண்ணணும்? தனியாக இதுக்கு ஏதாச்சும் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணுமா? இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணுமா? அந்த மாதிரி கேட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் லாஸ்ட் வீக் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அவள் காலேஜ் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பேசிகிட்டு இருந்தோம். அவளுமே இதே சேம் கொஷினே என்கிட்ட கேட்டா. அப்போ தான் எனக்குமே தோணுச்சு, ஓகே இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது. சரி, அதுக்காக ஒரு வீடியோ போட்டால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். எல்லாமே ஓகே தான். நமக்கு நிறைய ட்ராவல் டைம் சேவ் ஆகும். நிறைய காஸ்ட் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பர்ட்டிகுலராக இதில் ஒரு மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா நம்மளோட ஹெல்த்து. ஏன் அப்படின்னா, டெய்லி ஆஃபீஸ் போகும்போது, இல்லை டெய்லி காலையில் நம்ம எங்கேயோ போகும்போது, வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளோட பாடி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். பட் மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளே தான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும், நம்மளோட ஃபுட் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எல்லாமே சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா தான் ரொம்பவே சீரியஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம சென்னை இல்லை ஹைதராபாத் அந்த மாதிரி வெளியில் எங்கேயுமே போவேணாம், இங்கேயே நம்ம நேட்டிவ்லேருந்தே ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் நான் அவ்வளோவா சென்னையில் வேறு எங்கேயுமே வெளியில் போனது கிடையாது. ஸோ எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக தோணுச்சு. என்னோடய வில்லேஜ்லேயே இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக தோணுச்சு. ஸோ அந்த டைமில் நான் நிறையவே நான் அப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு கரெக்டாக அந்த டைமில் எந்த ஒரு ஜாபுமே கால் ஃபார் வரல. கொஞ்சம் கால்ஸ் வந்தது. அப்படி வந்தாலுமே அது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக வரல. லைவாக வர சொன்னாங்க, சென்னை அட்டன் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி தான் கால்ஸ் வந்தது. ஸோ நான் பர்ட்டிகுலராக தேடின அந்த டைமில் எனக்கு எந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு, இல்லை நம்ம இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அவ்வளோவா மோஸ்ட்லி கிடைக்காது நமக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சென்னை வந்துட்டேன். நான் சென்னை அப்ளை பண்ணும்போது நான் சென்னை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்ரியில், லிங்க்டின்ல எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணி லொக்கேஷன் சென்னை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. அப்படி நிறைய கால்ஸ் வந்தாலுமே எதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது, ரெகுலர் ஆஃபீஸ்க்காக தான் வந்தது. ஸோ நான் போய்ட்டு அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டு அதில் நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 இயர்ஸ் முடிஞ்சுது. நான் அப்புறமா தான் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணும் போதுமே நான் பர்ட்டிகுலராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டுமே எதுவுமே பர்ட்டிகுலராக நான் தேடவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. அதில் நான் ஒரு 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். 4 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ 2 ஆஃபர்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஓகே இந்த 2த்தில் எதுலையாவது ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது. ஸோ அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான அந்த இன்டர்வியூ கால். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அவங்க சொன்னாங்க, ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும், நாங்கள் சொல்லும் போது நீங்கள் ஆஃபீஸ் போகணும். ஃபஸ்ட்டு எனக்கு அது ஐடியாவே இல்லை. நான் அது ஜாயின் பண்ண வேண்டாம், நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி 2 ஆஃபர்ஸ் இருக்குது, நம்ம அதில் போய்ட்டு ரெகுலர் ஆஃபீஸ் எப்பவும் போல் ஜாயின் பண்ணிடலாம், எதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நான் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருந்த ஆஃபீஸில் ட்ராவல் டைம் ரொம்பவே அதிகம். அதுவே எனக்கு டயர்ட் ஆகிடும். நான் வீட்டுக்கு வரத்துக்கு 9:30 அந்த மாதிரி ஆகிடும். எனக்கு அந்த டைமில் இந்த 2 ஆஃபர்ஸுமே சேம் லொக்கேஷன் தான். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, 2மே சேம் லொக்கேஷன் அப்படிங்கும்போது எனக்கு ட்ராவலிங் டைம் சேமாக தான் வரும். எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே டீட்டெயிலாக எந்த ஆப்பில் எந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.